ஹாய், இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி என்ன லஞ்ச் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து லஞ்ச் எதுவும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக விருந்து தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பிக்கும் தம்பியோருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் விருந்து வச்சுருக்கோம். ஸோ மார்னிங் 8 மணிக்கு எழுந்துட்டு எல்லாமே வாங்கலான்னு பார்த்தா நம்ம வீட்டிலேயே எப்போவுமே மீன் கொடுக்குற அண்ணனே வந்துட்டார். வவ்வால் மீன் தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா இன்றைக்கி அதுதான் இருந்து வேறு எந்த மீனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நல்லாவும் பெருசாக இருந்தது. 3 மீன் வெட்டி கொடுத்தாரு. அது ஒரு 750 ரூபான்னு சொல்லிட்டாங்க. எறாவும் ரேட் அதிகம்ன்றாங்க. ஸோ அது வந்து 1 கிலோ 400 ரூபானாங்க. அதையும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், எறா பிரியாணி. ஸோ எறா ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுவும் சிக்கன் 65 அப்புறம் முட்டை கிரேவி பண்ணலான்னு எல்லாமே பிளான் பண்ணி எல்லாம் மார்க்கெட்லேயும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனும் மீனும் வந்து மேக்னேட் பண்ணி வச்சு காலையிலே வச்சா மத்தியானம் கொஞ்சம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் முதல் வேலை அதை தான் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா, ப்ரான் பிரியாணி பண்ணியிருந்தேன், வவ்வால் மீன் ஃப்ரை, முட்டை ஃப்ரை, சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். இதுதான் இன்றைக்கி அவங்களுடைய விருந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். சாரியும் தம்பிக்கு பேண்ட் சட்டை எல்லாமே எடுத்து வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வந்து அவனுக்கு கொடுத்தோம். இதில் என்னென்னா கொடுக்கும்போது ஒரே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தம்பிக்கு ஒரே ஒரு தம்பி, அது வேறு இல்லாமல் எங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என் தம்பி தான் முதல் ஆளாக வந்து நிற்பான். தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். பாய்.